ஜஸ்ட் 8 rupees தான். அவருடைய ஃபாதர் நேம் வச்சு ரெக்கமெண்டேஷன் வந்தா அவர் கொஞ்சம் ஸ்கோரும் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்கும். அவங்க அப்பா பிரபல கிரிக்கெட் வீரர், அதனால தான் அவருக்கு எவ்வளோ, அவருக்கு எல்லாமே ஃப்ரீ. என்ன லைன் லைன் போடுங்க, லைன் போடுங்க, லைன் போடுங்க. வள்ளிவிடுங்க வள்ளிவிடுங்க. வெற்றியின் மகிழ்ச்சியில் விக்கி. காமேஷ் கம்முன்னு இருப்பா. காமேஷ் மேட்சை ஜெயிச்சு குத்துற கம்முன்னு இரு. காமேஷ் 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 கம்முன்னு இருங்க. ஸ்டார்க் த ஸ்டார்க். வள்ளிவிடுங்க வள்ளிவிடுங்க. அம்மா வர்றா வள்ளிவிடுங்க. ஜெல்சா ஜெல்சா எங்கப்பா இருக்க? டெல்லி அணியின் தூண் மஜித் பால். மஜித் பால் உங்களை தங்களை அன்போடு அழைக்கலாம். கடந்த போட்டியில் சிறப்பாக ஆடிய புகழ்பெற்ற டேங்கி குரோனின் சிறந்த ஆட்டக்காரின் மகன் கீப்பர் மிகவும் வெகுவாக செய்கிறார். சுத்தி பேசாதுங்க, சுத்தி வந்து அது ஒரு இரும்பு, அது எப்படி பேசும்? The great ball, the அருமையான பந்துங்க, அருமையான பந்து. அரி நவுருப்பா. கொஞ்சம் வெயிடுங்க ஐயா, கொஞ்சம் வெயிட் ஐயா. ஐயா இங்க வாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் முதல் மேட்ச் வரலன்னா ஓவர் கம்மி ஆயிடும். இது முதல் பால், ஏன்னா முன்ன தொலைல. The great ball, good comeback by அருமையான பந்துங்க, அருமையான பந்து. சிறப்பா போடுவாருங்க போலிங் அவரு பத்தி உங்களுக்கு தெரியுமா? காலம் கடந்து ஆடி நிற்கிற ஒரு மேட்ச். அவர் கல்யாணபுரத்தில், அவர் பேர் சொல்லுங்க, அந்த கல்யாணபுரம் ஸ்கூல்ல. சூப்பர் ஷாட் பா, கவர் டிரைவ். அது கவர் டிரைவ்ங்க. ஜபானா கால்ல ஸ்கேட்டிங் போர்டு கட்டிக்கிறாருப்பா, ஓடுறாருப்பா. அருமையான பேட்டிங். சென்னை சூப்பர் கிங்ஸ் சிறந்த ஆட்டக்காரர்ப்பா விமல். எங்கப்பா போனார் அந்த விமல்? சூப்பர் சூப்பர் பாருங்க. உமேஷ் யாதவ பார்த்த மாரி இருங்க. உமேஷ் யாதவ போலிங் போட்டு ஸ்டம்ப தொட்டு போவாருங்க. அது ஒரு ஹேபிட் அவருக்கு. ரெய்னா எப்படி 4 அடிச்சு அந்த செல்ல ரீச்ச தொட்டு போவாரு, அவர் போலிங் போட்டு இங்க ஸ்டம்ப தொட்டு போவாரு. அடா அடா, வா விஜய் வா விஜய். இன்னும் கொஞ்சம் போனா அவருக்கு பார்க்குக்கு போயிடுவா. நீங்க தேடணும் போலற. சூப்பர் பால் பா. இது அருமையான பந்து, யாராலையும் போட முடியாது. அருமையான பந்து, அருமையான பந்து. புகழ்பெற்ற டேங்கி சிறந்த ஆட்டக்காரர் மகன் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 1. சம்மரம் செம்ம போலிங். வேற லெவல் கீப்பருங்க அவர். வேற என்று உருவாக்கிய திடீர் நகரில் இருந்து வந்த ரகுவரன் அண்ணா அருமையான ஆல்ரவுண்டருங்க. அவரு அருமையான ஆல்ரவுண்டர். திடீர் நகர்ல ஃபேமஸான பிளேயருங்க அவரு. ஜிம் கோச்சிங்க அவரு, ஜிம் கோச். எல்லா காம்படிஷன்ல அவர் கலந்துப்பாரு. மதன் அண்ணனுக்கு இம்பாக்டா. அருமையான போலிங், அருமையான ஷாட் கொடுத்தாரு தனுஷ். அவரை பத்தி உங்ககிட்ட சொல்ல தனுஷ். ஆமா, 23 திருடா திருடி படத்துல டான்ஸ் ஆடுவாரு மன்மதரசா பாட்டு. அது திருடி தான் டான்ஸ் ஆடுவாரு. அது குஸ்ட் சிறப்பான பாருங்க இது. ஆகாஷ் டெம்போ ஸ்டடி பண்ணுங்க. ஆகாஷ் டெம்போ ஸ்டடி பண்ணுங்க. நான் பாவனா அவனுக்கு யார் மேல நான் அருமைங்க அருமைங்க. அவனுக்கு யார் மேல நான் அதெல்லாம் தத்தெடுத்து வளர்த்து. அவன் தாய் அங்க படுத்துன்னு இருக்கு. அது எழுப்பி இட்லி போனா தான் அவர் சாப்பாடு. அவர் எழுப்புங்க அவரை.
அவன் அண்ணன் தம்பிகள் எங்க போனாங்க தெரியல. The ball is wide. அகலப்பந்து. அம்பையர் டிசிஷன் கொடுத்திருக்காரு. Wide. Umpire decision. இருங்க அம்பையர் சொல்லட்டும். The bat is wide. Ball is wide. நீங்களே கேட்காதீங்க. உங்களுக்கு ரிவ்யூவே இல்லப்பா ஆகாஷ். அலுவலாட்ட ஆடாதடா. அருமையான பந்து. சூப்பர் பால். அருமையான பந்து. அந்த ரன் ரேட்டை ஏற விடாம காப்பாத்துறாங்க பஞ்சாப். The ball is the ball. அருமை. The legal player. அருமை. கேட்ச் ஆடுறாங்க பேட். ஜெயிச்சது ஒரு வின்னிங் தான் இவங்க எஸ்ஆர்எச். ஆனா நீ கப் அடிச்ச மாதிரி உங்க ஆளு the ball is legal delivery. வந்து சொல்றேன் நான். The score is score 3. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. விக்கெட் இழப்பின்றி. சைலண்ட் பண்ணாரு. போன மேட்ச் பாத்தீங்களா எஸ்ஆர்எச் அணி கேப்டன் பேட் கமின்ஸ் கிரவுண்டே சைலண்ட் பண்ணல. இவரு கிரவுண்டே குதூகலமாக்கிட்டாரு. விக்கி வேற சென்னை விக்கி வேற லெவல் விக்கி. எரிதானா விக்கி எண்ணூர் விக்கி கோட்டல்புரம் விக்கி கோபாலபுரம் விக்கி கொடிங்கூர் விக்கி. உமேஷ் யாதவ் அவரு அருமையான பண்ணுங்க. வேரியேஷனா போடுவாருப்பா அவரு. எல்லா வேரியேஷனும் இருக்குதுப்பா அவர் கையில. பேர் என்ன தெரியுங்களா? அவர் பேர் தான் வந்து சம்மது. சாப்பாட்டு பரம்பரை சம்பத்து. சம்மது எல்லாத்துக்கும் சம்மது. அது அருமையான பந்து. இது ஹர்ஷல் பட்டேல்மா. இது பஞ்சாபோட ஹர்ஷல் பட்டேல். அர்தீப் சிங் அவரு ஃபுல்லா பிரியாணி வேலை செய்யுது. யாசிர் பாய் பிரியாணி அந்த மாதிரி வேலை செய்யுது. மொய்தீன் பாய் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சா அந்த கடை மூடிட்டாங்க. இதுக்கு மேல சாப்பிட முடியாது. மொய்தீன் பாய் பிரியாணி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சத்தியமூர்த்தி நகர்ல 50 ரூபாய்க்கு பிரியாணி தருவா யாசிர் பாய். ஆரோக்கியமா இருக்கும், வாங்கி சாப்பிடுங்க. திங்கட்கிழமை என்னன்னா ஒரு முட்டை 10 ரூபாய் தான். வாங்கிக்கலாம். திங்கட்கிழமை சாப்பிடுங்க. 50 ரூபாய் நம்ம கிட்ட தனியா இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் போட்டுக்கலாம். புதினா சட்னியே உண்டு. புதினா ஊறுகாய் பார்சல். பேரிங் கடை தனுஷ். பேரிங் கடை பாரிஸ்ல பேரிங். அவர் ஃபேமஸ். எத்தனை சைஸ் நெட்டு கட்டால் தெளிவத்தான் தருவாரு. பேரிங் கடையில இருந்து. பேரிங்க சிறப்பான பால். கேப்டன் மிஸ் கேப்டன்மா. இது கேப்டனுக்கும் ஃபைட். பேய்க்கும் சண்டை. அது ஊரே வேடிக்கை போகுது. ஓகேஸ் வந்து இந்நேரத்துக்கு ஏகே பேங்குரண்டின் சிறப்பான இந்த பால் ஏக்கர் பால். அவர்கிட்ட the ball is not out. the DRS இருக்கு. DRS வேணா எடுத்துக்கலாம். அவைலபிள் இருக்கு DRS. முத்தரப்பு போட்டியிலிருந்து முடிச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா வரும். நம்ம கார்த்திக் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். DRS இருக்கு, வேணும்னா எடுத்துக்கலாம். அவைலபிள் இருக்கு. சூப்பர் பால். LPW இல்லம்மா. எடுத்துக்காதீங்க. அடுத்த வாட்டி நாங்க எடுத்துன்னு வருவோம் கண்டிப்பா. ஓகேங்களா? டெக்னாலஜியான அம்பர் டில்லி வந்து ஒரு சைட் அம்பருக்கு LPW பியூரா கொடுப்பாரு. அவர் தான் சொல்றீங்க. அவர் கீப்பிங், பேட்டிங், பவுலிங் எல்லாமே பண்ணுவாருங்க. அவரு அம்பர் பாப்பாரு, திடீர்னு பால் எடுக்க ஓடுவாரு. இருக்க 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. போன ஓவர் மெய்டின்
வாழ்த்துக்கள் சம்பத் பாய், வாழ்த்துக்கள். டில்லி பாபா சொல்ல கிரிக்கெட்டுக்காக பிறந்திருக்காருங்க. அவரு காது, மூக்கு, கை, கால் எல்லாமே, கிட்னி, குடல் எல்லாமே நான் சேர்த்து தாடுவோம். சிறப்பான ஷாட் ஜபானா கிட்ட, இந்த சிறப்பான ஷாட். உள்ள உள்ள போங்க. G1 G1 the G1 பேரிங், பாரிஸ் கடை பேரிங் தனுஷ். அது ஈஸியா பிடிச்சிருந்துக்கலாம் வந்திருந்தா. வாங்க பேரிங் மட்டும் ஒழிக்கிறீங்களா, இது ஒழிச்சு எடுங்க. பேரிங்க எத்தா 700 ரூபாய் இருக்குது ஒரு நாளைக்கு. எந்த சைஸ் பேரிங் வேணாலும் தருவாரு. அதிகமாப்பா பேரிங்க ஆந்து சொல்றாப்ல. சூப்பர் ஷாட் ஜபானா ஷாட்டுங்க, அருமையான சூப்பர் ஷாட், அருமையான ஷாட்டுங்க. குட் ஃபீல்டிங். கணேசா வேற லெவல்ல ஃபீல்டிங். அவரா கணேசா 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 கணேசா. போறேன்டா. சிறப்பான பால், சிறப்பான பால ஈஸியா அடிச்சாரு. குஜராத் அணியில முத்தையா முரளிதரன் வந்து இன்னைக்கு ஆயிட்டு போனாருங்க. யாராலே அவன் பார்க்க முடியல. கிரிக்கெட்டுக்காக பிறந்த ரெட்ட சகோதரர்கள் பாஸ் அண்ட் பாண்டி. அருமையான டேவிட் டசி வந்து நம்ம பாஸ், மைக்கேல் ஹெசி நம்ம பாண்டி. ரெண்டு பேருமே இல்ல, அவங்க தார வாத்தி நாங்க கிரிக்கெட்டுக்காக அவங்க ஃபேமிலி. சிறப்பான ஷாட், சூப்பர் ஃபீல்டிங் அது, சூப்பர் ஃபீல்டிங். கலக்கறாருமா சம்மத் பாய் பாலாஜி. அவர் கிரிக்கெட்ல பெங்களூருக்காக எடுத்தாங்க. எங்க இருக்கு, எங்க தொங்குது, எங்க வருது, எங்க இருக்குதுன்னே தெரியல. பாலாஜி அவர் பேரு, அருமையான MCVSOB பாலாஜி, பிளாக் பால் பாலாஜி. பாலாஜி பேச மாட்டேன், சருக்கு தான் பேசும். அப்படிப்பட்ட ஆள். என்ன என்ன அருமையான பந்துங்க, அருமையான பந்து. 4 ஓவர் முடிவில் ஊருக்கே தெரியும். 6 ஒரு விக்கெட் இழப்பிற்கு. தவறு. கிரிக்கெட் விளையாடும் போது வன்முறை வேண்டாம். வன்முறையை கையில் இருக்காதரா தம்பி, அது நம்ம பாலாஜனண்டா. 1000 இருந்தாலும் நம்ம பாலாஜனண்டா. மன்சூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ஜானி வேலையில் அதிகமான அமௌண்ட் இருப்பனர் நம்பர் மன்சூர் ரேட் அதிகம். மன்சூர் கம்பெனி அப்படி கொடுப்பான். அவரு பகல் இரவு மதியம் 3 வேளை முன்பு அவருக்கு. அவர் ரெகுலர் பிராக்டிக்ஸ். அவர் ரெகுலர் பிராக்டிக்ஸ். ஸ்கோர் நம்ம 6மா. நாளை காலை முத்துமாரியம்மன் கோவில் கூழ் ஊற்றுவதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து சேருமாறு கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. கூழோட கருவட்டு குழம்பு இருக்கு, மறக்காம வாங்கிக்கணும். முருங்கைக்கீரை முடிஞ்சோன்னு சமப்பந்து விருந்து மதியம். சமப்பந்து அனைவருக்கும் சமமான விருந்து. பேசாதம்மா, பால் போடும்போது பேசாதீங்க. என்னமா அது அந்த பிச்சுக்கு போலிங் போடுது? அது அந்த பிச்சு அடுத்த வாரம் தான் ரெடி பண்ணுவோம். நீங்க அப்ப அங்க போட்டுக்கலாம், இப்ப இந்த சைடு போடுங்க. ஏன்னா அங்க மழை காரணத்தால அங்க பிச்சு போட முடியல. சிறப்பான என்ன வேகம் போதும் உங்கள் எதிரி. அதனாலதான் பாத்துனுக்குறேன். டக் அவுட் பாலாஜி, டக் அவுட். என்ன ஸ்பீடுங்க, என்ன ஸ்பீடு.
மன்சூர். எங்க டீம்லயும் போலிங் தான் போட்டாங்க. மன்சூர் போலிங் போறதுதான் ஒரு மேட்டரா பேசுறாரு பாஸ் அண்ணன். 333 மன்சூர். யார் வேணா டயர்ட் ஆகலாம், பாஸ் அண்ணாவால டயர்டே ஆக முடியாது. டியூரேஷன் பேட்டரி மாரி அவரு. அண்ணன் தம்பி கிரிக்கெட்டாக போடுவாங்க. பாஸ் அண்ணா டியூரேஷன் பேட்டரி. அவங்க எழுதி கொடுத்துறாங்க உங்க ஃபேமிலி நீங்க கிரிக்கெட் கிரவுண்ட் தான் வேணும். இருடா அஞ்சு லாஸ்ட் மேட்ச் தான்டா. அப்பா தவுக்கலையா? ஹலோ ஹலோ ஸ்கோர் மட்டும் சொல்றேன். அருமையான பந்து, அருமையான பந்து. பாலாஜி பேரிங் தனுஷ். பாலாஜி பேரிங் அவரோட அருமையான ஷாட்டுங்க. ரெட் பிட் போட்டு அடிச்சார் பாருங்க. அருமையான ஷாட், அருமையான ஷாட்டுங்க. அவர் ஓடுவாருங்க, அவர் காலில் ராட்னாச்சு. அருமையான த்ரோங்க, அருமையான த்ரோ, அருமையான த்ரோ. நாட் அவுட், நாட் அவுட். அம்பையர் டிசிஷன். அவர் நாட் அவுட் சொல்லிட்டாரு. அப்படியே இப்படியா நீங்க நீங்க இப்படிதாங்க அவுட் ப்ரோ. ரெண்டு அவுட், ரன். அவுட். அருமையான த்ரோங்க. த்ரோ எடுத்த நபருக்கு யாசிர் கடை பாய் பிரியாணி வேலை செய்யுது. 100 ரூபாய் தன்மானம் உண்டு. சம்பத் பாய் அவரு எல்லாமே பண்ணுவாருங்க. தெரியுங்களா? அவரு பிரியாணி செய்வாரு, பஞ்சு செய்வாரு, பொங்கல் வடகரி அனைத்தும். மண்டை அவர்களை வழியோட சொல்லி பாலாஜி பேரிங் அவர் அருமையான பந்துங்க, அருமையான பந்து, அருமையான பந்து. எத்தனை ஓவர்? 4 ஓவரா? 11. எத்தனை ஓவர் முடிஞ்சது? 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 2 விக்கெட் எடுப்பிருக்கு. கடைசி 2 ஓவர். அந்த ஓவர் வீச நவீன் வந்துள்ளார். போன மேட்ச்ல கடைசி ஓவர் போட்டு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தாரு நவீன். சிஎஸ்கே 2ல 1 தோத்துறாங்கல, 1ல 1 தான் வின் பண்ணிரோம். 2ல 2 வின் பாயிண்டா. சப்போஸ் இவரு லூஸ் பண்ணி அவங்க வின் பண்ணா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருப்போம். அவங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருப்போம். நம்ம ஒரு மேட்ச்ல வின் பண்ணிரோம். பாலாஜி தனுஷ் எந்த சைஸ் போலிங் கேட்டாலும் அவர் திடீர் எடுத்து தருவாரு. என்ன சைஸ்னாலும் அலுமினியம், ஸ்டீல், பித்தளை எல்லா சைஸ்லயும் நெட் இருக்கு. பாலாஜி பேரிங் சைஸ் மட்டும் சொல்லுங்க, ரேட் அவர் சொல்றாரு. விளையாட்டு மைதானத்தில் வித்தவுட் பில். தம்பி யாசிர் யாரோ நிக்கிறாங்க பக்கத்துல. ஏய் தள்ளி போ. அது போயா இதே வாயில பத்திச்சு குத்தி வாயில வத்தி குத்தி வச்சேடா. 11 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. 2 விக்கெட் இழப்பிற்கு. 2 விக்கெட் இழப்பிற்கு அணியின் ஸ்கோர் 11. 5 ஓவர் முடிவில் 6வது ஓவர் நவீன் வந்துள்ளார். சிறப்பான கேட்ச், சிறப்பான கேட்ச். யாசிர் பாய்க்கு யாசிர் பாய், பாயோட பிரியாணி வேலை செய்கிறது. ஆஷிர் பாய் அவரே செய்வாரு, அவரே சாப்பிட்டு அவர் பெர்ஃபார்மன்ஸ் அவர் மட்டும் தான் காட்டுவார். யாசிர் பாய் அந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மட்டும் 10 ரூபாய் மட்டும் தான். வெங்காய பக்கெட் தனியா இருக்கும், புதினா பக்கெட் தனியா இருக்கும். எவ்வளவு நாள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். கேன் தண்ணி மட்டுமே பயன்படுத்தப்படும். அட்ரஸ் சத்தியமூர்த்தி நகர், மெயின் ரோடு. மைதானத்தில் ஓரமாக வரவும்.
ரன் ஃபீல்டிங் ஆகாஷ். ஊர்காவலன் என்ட்ரி, ஊர்காவலன் என்ட்ரி தராரு. ஊர்காவலன்னா அவருக்கு என்ன தெரியும், என்ட்ரி நாங்க கை காய்த்துருவேன். அருமையான த்ரோங்க, அருமையான த்ரோ. எங்க போனாலும் பாய் தான், அங்கேயும் பாய், இங்க ஒரு பாய் இது படுத்துக்குது. 220 ஜான் தார்பாய் அது பேரு. மண்டை ஸ்டைல் பா, அவர் நிக்கிறது ஒரு ஸ்டைல், அவர் ஓடுறது ஒரு ஸ்டைல். இப்படி வாங்க, சாயாதீங்க. ஆனா நான் இப்படி வாங்க. பேட்ஸ்மேன் கோகுல், கோகுல் தம்பி கோகுல். லெகம் பராண்ட பேசாதீங்கப்பா. டேய் கோலி முன்ன பேசாதப்பா. லெகம் பேட். டேய் கோலி முன்ன பேசாதடா. டேய் கோலி முன்ன பேசுடா. டேய் பேசாதடா. அவன் பேச ஆன் பண்ணி பேசு. டாட் அருமையான பண்ணுங்க கோகுல். நிதானமான ஆட்டக்காரர், நிதானமான ஆட்டக்காரர் அவர் கோகுல். டெல்லி அங்க பேசாத, ஆடுற டீம் கூட பேசாத. அருமையான ஷாட்டுங்க, பள்ளத்திற்கிட்ட போயிருக்காது. போச்சா பள்ளத்துல? அவுட். அருமையான த்ரோங்க, அருமையான த்ரோ. ஃபார்வர்ட்ல இருந்து போயிருக்காரு. இதே ஃபார்வர்ட்ல தனுஷ் ரோஜ் இருந்தாரு. அவர் எங்க இருக்காரு தேடுங்களா, அவர் பாருங்க. அவர் கை தட்டம் தான் லாக்கிங்க. வாங்க இருவாங்க, நீங்க இருங்க. த போல்டு பாலாஜி கடை போல்டு. எந்த சைஸ்ல வேணாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, நீங்க அளவு சொல்லுங்க, அமௌண்ட் அவர் சொல்லுவாரு வித்தவுட் பில். டேய் ஓடுமாங்கடா. டேய் இப்படி வா. சின்ன பசங்க தம்பிங்களா இது வந்துருங்க, சிஸ்டம் கிட்ட போகாதீங்க, நான் சிஸ்டம் ஆயிடுவேன். சின்ன பசங்க எல்லாம் வந்து இப்படி வச்சு அவர் ஆயிரம். ஏய் இன்னும் ஸ்மெல் வருது. வா ஐயா கொடைக்குள் மழை, மூக்கு மேல ராஜா. அருமையான போலிங்க நவீன், அவரே போட்டு அவரே பிடிக்கிறார். இது வந்து அத்திப்பு புத்தப்பு 6 வட்டத்துக்கு முடியும், 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15. 4 விக்கெட் இழப்பிற்கு. அரி அதிரடி ஆட்டக்கார அரி, அவர் விக்கெட் கீப்பர். ஆனந்த் சொல்லுங்க. 15 விக்கெட்டுங்களா? விக்கெட்டா? 6 விக்கெட். 6 விக்கெட். 6 விக்கெட். பி ஆனந்த் அண்ணா. ஹரி அவரு ஆனந்த் அண்ணா. சரி ஆனந்த் மன்சூர் வேகப்பந்து வீச்சாளர் மன்சூர். அவர் ஸ்டைல் அப்படியே பாருங்க, ரப்பாடா மாதிரி இருக்கும். ரப்பாடா ரப்பாடா ரப்பாடா. தனுஷ் தனுஷ் போட்டோகிராஃப் பண்ணிருக்கிறார், வந்துக்கிறார். கை ஸ்டைல் பாருங்களா, ஃபீல்டு கீழே இப்படி முன்னாடி கை வைங்க. வைட் அகலப்பந்து. எதிரே உங்கள் எதிரி. அருமையா இருக்காப்பா எப்பா. அருமையான ஷாட், அந்த அருமையான ஷாட். சம்பத் பாய் மிஸ் ஆகாதுங்க, அவர்கிட்ட அவர்கிட்ட மிஸ்ஸே ஆகாது. அப்படியே போயிடுங்கப்பா, இன்னும் 5 பேர் கூட இட்டு போயிடுங்க, கிரவுண்டாச்சும் காலி ஆகும். ஓடுங்க, அப்படியே ஓடுங்க, ஓடு ராஜா ஓடு. எங்கடா அங்க வச்சுது? அது இருக்குது, அது தெரியுது, அது இருக்குது அந்த அண்ணா பக்கத்துல. அருமையான ஷாட்.
ரகுவன் எந்த சைடு பார்த்தாலும் ரகுவன் தான் தெரியுது. அங்க த்ரோ அடிக்க போறாரு, இங்க த்ரோ எடுத்துன்னு வராரு, அங்க ஒரு கேட்ச் பிடிக்க ஒரு ரகுவன். அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட். தனுஷ் எப்படி ஒரு பால் இதுவும் பிடிக்கல, அவரு இந்த பாலும் பிடிக்கல. நீங்க என்ன தனுஷ், நீங்க கோல்டு பாலாஜி கார்டு கோல்டு, எந்த சைஸ்ல எவ்வளவு ரேட்டு எல்லாமே அவர் சொல்றாரு. 20 hours அவலி டோர் டெலிவரி உண்டு. சிறந்த வீரர் கரண், ராஜஸ்தான் அணியின் அனைத்து பக்த கோயிலுக்கும் ஒரு வேண்டுகோள். நாளை மதியம் 12 மணி அளவில் சமப்பந்தி இருந்துள்ளது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கோயில் நிர்வாகிகள் கேட்டுக்கொள்கிறேன். லோகேஷ் அதிரடி மன்னன் லோகேஷ். சூப்பர் 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 ஸ்போர்ட்ஸ்மேன் ரிலேஷன்ஷிப் தான். சூப்பர் மன்சூர். அருமைங்க, அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு. கணேசன் கணேசன் நாட் அவுட். கணேசன் கல்யாணபுரத்துலேருந்து கணேசபுரம் வரைக்கும் அடிக்கிறார் பால் எடுத்து. பக்கத்தில் போலக்கிட்ட அடிச்சுருக்கலாம். கலெக்ஷன் கணேசன் ஸ்டெம்ப் வந்து அம்பர் அடிங்க. கையில பால் வச்சு நிக்கிறதுக்கு அம்பர் அங்க லெக் அம்பர் வாங்க ஸ்டெம்ப் அடிங்க. சஞ்சயா அருமைங்க அருமைங்க. ஆகாஷ் ஆகாஷ் எந்த ஐடியா அவரு வேல்யூ பண்றது தெரியல. ஆனா ஏதோ நான் நினைக்கிறாரு அவரு அது சக்சஸ் ஆகணும். ஓவர் 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 23. 24 அடித்தால் பஞ்சாப் அணி வெற்றி. கரண் கென்னடி நகர் கரண் சிறந்த வீரருக்கான விருதை வாங்க வேண்டியது. ஆனா அவர் எதுவும் பண்ணலன்னு கொடுக்கல. சரிங்களா? தொப்பன்னு ஒருத்தர் இருக்கா, அவரு அதே ராஜஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாரும் ஒரு ஒரு விதம். அடுத்து ஒருத்தர் இருக்காரு, நாட்டுக்காகவும் வீட்டை விட்டு நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்று உருவாகியுள்ளவர் மூத்த குடிமகன் பாண்டி. அருமையான அவரு. அண்ணன் தம்பியும் நினைச்சா அவங்க எது நினைச்சாலும் அது நடக்கும். இப்ப மழை வரணுமா சொல்லுங்க, அவங்க நினைச்சா வரும். சூரியன் வரணுமா சொல்லுங்க, அவங்க நினைச்சா வரும். மன்சூர் 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 மேடிக்கு கமெண்ட் ஏதாச்சும் பேசினதா இருக்கணும். கமெண்ட் என்ன அர்த்தம்? பக்கத்துல திரும்ப தான் தெரியல. பிளாக் பால் பாலாஜி 7 ரூபாய் தண்ணிக்கு 3. பேட்ஸ்மேன் சீக்கிரம் வரங்க, டைம் இல்லாத காரணத்தால். இல்லைன்னா அவங்களுக்கு 5 ரன்கள் அதிகமாக கொடுக்கப்படும். இல்லை என்றால் உங்களுக்கு 1 ஓவர் குறிக்கப்படும். உங்களுடைய விருப்பமே. 24 கேகேஆர் அணியின் ஸ்கோர் 23. 24 அடித்தால் வெற்றி. அணியின் தொடக்க வீரராக கணேசன் கணேசன் பிளஸ் சம்பத் பாய். பூவின் மகிமை. எந்த டீம் அவன்? பஞ்சாப். ஆமால அவர் ஆனார்ல போன மேட்ச் அதிக ரன் அடிச்சு, அதனால போயிட்டு அடிச்சு ஒரே பால் அவுட்டு. அசோக் எங்க அண்ணன்
பேசாத அங்க கமெண்ட்ல வரதான் சிவன் பேசுன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் இங்க வாங்க இப்படி வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. பஞ்சாப் டீம் மதனண்ணா வாங்கண்ணா, இது வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க. பேசுங்க, எவ்வளவு நேரம் பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் முடிச்சிடும். லைட்லாம் பண்ணி தனியா பேசுங்க. மன்சூர் சொல்லி சம்பத் பாய் சந்தர் பால் பண்ணுவார் தெரியுமா? மேல பெல்ஸ் கைட்டு அடிச்சுட்டு திரும்ப அவரு சந்தர் பால் சம்பத். கென்னடி நகர் காமேஷ் கேக்குது பேசு ஒன்னும் கேட்கல என்னதான் கேட்கலையா? உங்களுக்காக பாருங்க செஸ் சாங்ஸ் செலிப்ரேஷன் பண்ணுங்க எல்லாம். அருண் சென்னை அணியில ஒரு அருண் ஒரு பிளேயர் இருப்பாங்க. அவர் ஃபீல்டிங்கா அது பண்ணாரு. டாப் பிளேயர் ஊர்காவலன் 2 வராது என்ட்ரி. ஓகேங்களா? ஆர்ஆர் டீம் போய் அவங்க பொருளுங்க இல்ல ஆர்ஆர் பொருள் என்னதான் முதல்வர் போற ஆனந்த் அண்ணன் முதல்வர் போற முதலும் போறாரு. முதல்ல பேட்டிங்கா சம்பத் பாய் அவரு சிறப்பான ஆட்டக்காரங்க. அவரு மன்சூர் இங்க வாங்க. மன்சூர் இன்னும் ஆரம்பிக்கவே அதுக்குள்ள கொலாப்ஷன். பேரு ஜான் வச்சிருங்க. பேருக்கும் ஆளுக்கும் அர்த்தமே இல்லாம இருக்கு. ஜான்னா இப்படி இருக்கணும் சரிங்களா? நீங்க எப்படி இருக்கு பாருங்க. ஜான் இப்படி இருக்கணும். ஐயா அவர் கட்டி போட்டு ஒரு 8 மாத கயிறு வாங்கிவாங்க ஐயா. ஓகே ஸ்டார்ட் மேட்ச். அருமையான பண்ணுங்க. அருமையான டிஃபென்ஸ். ஹலோ அருமையான ஷாட்டுங்க. அருமையான ஷாட்டு. அவுட். முதல் விக்கெட் KKR பெற்றுள்ளனர். கணேசன் அவுட். No money. Hey, BGM மட்டும் காலை கீழ போடு தள்ளி உட்காரு. வர நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? எஸ்கரேதா ஏங்க ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு வேங்கயா பஞ்சாப் அணியினர் கொஞ்சம் பஞ்சாப் அணியினர் ஒரு சவுண்ட் வருதா? பாரு பேசு அங்க பாரு அதான் அம்மிதா இந்த போலி போடுமா அம்மிதா நான் இல்ல மாமே அங்க அந்த போலி மேட்ச் தரலனா அது ஒழுங்கா முன்னாடி சொல்லு நான் இல்ல பாய் நான் இல்ல அந்த அருமையான ஷாட். 4 மிஸ் ஃபீல்டிங். 4 அருமையான ஷாட்டுங்க சம்பத் பாய் கிட்ட இருந்து. ஏன் அந்த பால் ஸ்டாப் பண்ண இப்ப தெரியுது. ஆஃப் பண்ணடா டேய் கீழ மைக் ஆஃப் பண்ணடா நீ ஆஃப் பண்ணடா
அருமையான ஷாட்டுங்க பாய், அருமையான ஷாட்டு. தன் அன்னைக்காக ஊரை குத்த ஆடுறாரு பாய். சூப்பர் ரன்னிங் ஆகாஷ். 3 தலைமுறை ஆயிருக்கிறாங்க ஆகாஷ் குடும்பம். அருமையான ஃபேமிலி வெளியேற்றும் போது அதான் 3 தலைமுறை ஆடுறாங்க. நீ அப்பா சொல்ல போய் ஆடுறாங்க. செம்ம பேட்டிங் பாய், செம்ம பேட்டிங். ஓடிதான் எடுக்கணும், ஓடிதான் எடுக்கணும். ரன்னை ஓடி எடுங்க, ஓடுங்க. குட் ரன்னிங் பாய், குட் ரன்னிங். ஆகாஷ் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஓவரா இல்லையே? அருமையான ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங். ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 11. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. ஜெகனேஷன் அருமையான ஆள் இருந்தாருங்க அவரு. அருமையான பேட்டிங், அருமையான பேட்டிங். 2 ரன்னுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்க இந்த டீம், 2 ரன்னுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாங்க. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்களே. நாளைக்கு லீவ் கையிலே தான் சொல்லலாம். சரி ஓகே, நான் பேசுகிறேன். அருமையான பந்துங்க, அருமையான பந்து. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. வசந்த் ஹரி கொஞ்சம் ஓட்டுறீங்களா? கொஞ்சம் லைட்டா கீப்பர் தெரிஞ்ச மட்டும் கொடுங்க பண்ணி வாங்க. அப்படியே லைட்டாண்ணா தெரியல, நான் அவுட் நினைச்சிட்டேன். தம்பி டேய் அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு. மிஸ் ஃபீல்டிங், 2 ரன்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். குட் ரன்னிங் பாய், குட் ரன்னிங். அருமையான பந்து, அருமையான பந்து, அருமையான பந்து. நாட் அவுட். ஓவரா ப்ரோ? 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. வேலையை முடிச்சுட்டு தான் வந்தேன். நான் அதான் முடிச்சுட்டு வந்தல. சனிக்கிழமை வேலை 4 தான் லீவ். இப்போ எத்தனை கால் ஒரு ஆர்டர் கஷ்டப்பட முடியுதுன்னு சொல்லி பேசி சொல்லுவாங்க.
அருவி. அருவி வணக்கம். அதுதான் போவோம். பவுலர் யார் அது? வாங்க ப்ரோ, இங்க வந்து உட்காருங்க. டிசல் இருந்து உட்காருங்க, இடம் இருக்கு, நிறைய இடம் இருக்கு. வாங்க மனுஷன் விளையாடலாம். மனுஷன் அங்க நம்ம இடம் அங்க பிச்சு இருக்கு, நம்ம கண்டிப்பா அங்க போக போறோம். அகலப்பந்து. உதிரே உங்கள் எதிரி. அகலப்பந்து. சுரேஷ் அவரு வந்து கோச், சுரேஷ் கோச். ஓகேங்களா? நானு சின்ன வயசுல ஸ்கூல்ல இருந்து நடந்து வரும்போது அண்ணா அப்பே கிட் பேக்லாம் வாங்கி விடலான்னு, அதான் ஒரு கோச். பாருங்க, அவர் ஜெர்சில கோச் தான் இருக்கும். அப்பப்போ கோச்சிங் போடுவாரு, அதுவும் இருக்கு அவர்கிட்ட. அதுவும் ஒரு வகை உண்டு. கோச் சுரேஷ் ஆதாம் தேவ் செட்டு. டிஸ்கஸ். அப்படிதானே ஐயா? எங்க போ? ஐடி கம்பெனி போ. decision. अच्छा रेटा நடுவரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. அடுத்த பேட்ஸ்மேன் மன்சூர். 3 ஃபயர்ஸ். ஆனால் 3 போட முடியாது, 6 அடிப்பார். அப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் அவர். ரெட்டை கதிரை 2 பாய். வெஜிடபிள் பிரிஞ்சு ஒன்று, பிரியாணி ஒன்று, ஏதோ ரெண்டுமே இருக்கு. போகும்போது பார்சல் வாங்கிங்க, ஆளுக்கு ஒன்று. வாட்டர் பாட்டிலும் உண்டு, 7 ரூபாய்க்கு எந்தாமா. அருமையான பந்துங்க, அருமையான பந்து. அருமையான பந்துங்க. பால் பிச்சில் பார்த்தா தெரியுது, நெக்ஸ்ட் கீப்பர் கையில் இருக்கு. என்ன ஒரு பந்து, அருமையான ஸ்பீடுங்க. இரண்டு பந்து. அருமையான ஷாட்டுங்க, அருமையான ஷாட்டு.
அருமையான ஷாட்டுங்க. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிரைம் ஆஃபர் இருக்கு 399 150 சேனல்ஸ் பிளஸ் 10 MB நெட் 14 OTT சேனல்ஸ் அனைத்தும் உண்டு. ஏர்டெல் பிளாக் பிளான் உங்களுக்கு வேண்டுமென்றால் என்னை கான்டாக்ட் செய்யவும். ஏர்டெல் வைஃபை பிளஸ் டீடைல்ஸ். அருமையான பந்துங்க, அருமையான பந்து. ஓவர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. 2 விக்கெட் இழப்பிற்கு. ஆறு ரன்கள். 6 அடித்தால் வெற்றி. 6 அடித்தால் வெற்றி. 24 பந்துகளில் 24 பந்துகள் ஆடித்தது வெற்றி. பினிஷ் பாய் கிட்ட நான் பினிஷ் எதிர்பார்க்கிறோம். 6 அடிச்சா பினிஷ் பண்ணுவாரு கூல் டோனி. அந்த இடத்துல பாக்குற பாய் 6 அடிச்சு இந்த மேட்ச் வின் பண்ணுவான்னு நினைக்கிறோம். உங்களோட என்ன? எந்த பிரபா? ஊதுபத்தி பிரபா 10 ரூபாய் ஊதுபத்தி. வெரிஷன் வில்சன் ஒரு நல்ல வெரிஷனா போடாது. வேக வில்சன், வெறி வில்சன், வெறிகொண்ட வில்சன். இரண்டு ரன்கள். 4 அடித்தால் பஞ்சாப் அணி 2வது வெற்றியை பெறுவார்கள். அருமையான பந்துங்க, அருமையான பந்து. ஃபைனல்ல எஸ்ஆர்எச் மேல ஸ்டார்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. அருமைங்க, 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 அருமைங்க. அருமையான ஃபீல்டிங். அருமை, அருமை, அருமையான bowling, அருமையான bowling. சிறு வயதில் பையை கொண்டு நடக்கும்போது அவர்கள் பேட்டை கொண்டு நடந்தார்கள். ஹரி சுரேஷ் இவரும் அருமையான அவங்க அந்த காலத்து பிளேயர்ஸ். மிஸ் ஃபீல்டிங். ஓவர் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. 2 விக்கெட் இழப்பிற்கு. 3 அடித்தால் வெற்றி. எவ்வளவு சீரை வின் பண்றோமா நம்மளுக்கு ரன் ரேட்டு பின்னாடி உதவும். அது மனதில் கொண்டுகள். அருமையான பந்து, அருமையான பந்து. அகலப்பந்து எதிரி உங்கள் எதிரி.
ஜாக்கியா பேரு மேக்கியா இங்க வா. அருமையான போலிங்கண்ணா. 2 ரன்கள் தான் வேண்டும். அவர்கள் உழைப்பு முக்கியமானது. Not out. அருமையான பந்து. அருமையான பந்து. சொன்னாங்களே அவர் 6 அடிச்சு முடிப்பாரு. இன்றுடன் மேட்ச் முடிவடைகிறது. நாளை மீண்டும் காலை 5:30 மணிக்குள் அனைத்து அணிகளும் உள்ளே வர வேண்டும். உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மணி அண்ணா பத்தி சொல்லணும். கலைஞர் மணி அண்ணா அப்படி சொன்னது அழகா தெரியும். ஊதுபத்தி பிரபா பஞ்சாப் win the match. பள்ளி